புதினா கொத்தமல்லி வச்சு சூப்பரான ஒரு தொக்கு செய்ய போகிறோம். இந்த தொக்கு 1 மாதத்து அறுதி கூட நம்ம வெளியிலே வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு 1 கட்டு புதினா 1 கட்டு கொத்தமல்லி ரெண்டையும் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே வடைச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன். வெந்தயம் கடுகு ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் தான் விடணும். புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி எடுக்கணுங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கணும். நல்லா இந்த மாதிரி லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன். வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். கடுகு வெந்தய பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவே சேர்க்கணும். அரைச்சிட்டு வந்துடுறேன். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். வடைச்சட்டி வச்சிருக்கிறேன். இதே நல்லெண்ணெய் தான், மறுபடியும் நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த கடுகு இருந்துச்சுன்னா கெடாமல் பார்த்துக்கணும். அதனால கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு நல்லது. ஒரு 4 வரமிளகா பிச்சு விட்டுருக்கு. கருவேப்பிலை பூண்டை நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன். வறுத்த நிலக்கடலை ஒரு 3/4 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன். வதக்கி அரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பை நல்லா ஸ்லோவில் வைக்கணும். வச்சுட்டு லைட்டாக அப்படி வதங்கினாலே போதும். கண்டிப்பாக கிடவெல்லாம் செய்யாது. அதனால ஸ்லோவில் வச்சு 1 நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை வந்து இறக்கி மாற்றிக்கலாம். மத்தியானத்துக்கு தியாவுக்கு ஸ்கூலுக்கு இதை கொடுத்து விடுப்பேன். சூடான சாதம், அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. தொக்குல எடுத்து போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து போட்டு சாதத்தில் பரட்டி சாப்பிட்டுக்கலாம். பிழையில அவ்வளோ நாளில் எச்சி ஊறுது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது புளி சாதம் டைப்பில் அவ்வளோ நல்லா இருக்கு. கொத்தமல்லி புதினா கிடைக்கிற டைத்தில் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது இந்த கடலைப்பருப்பு போட்டதுக்கு அதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்.